ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ போர்த்தீஸ் பேக்கை பார்த்தோடன்னு தெரிஞ்சிருக்கோம். இங்கே வருங்க. ஸோ இவ்வளோ நான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சி பொண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஹாய் சொல்லிட்டா கண்ணு. பேர் வைஷ்ணவி இல்லையா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேர் தான் இன்றைக்கி போர்த்தீஸ்லேருந்து வீடியோ ரிவ்யூ பண்ண போகிறோம். பண்ணலாமா? என்னென்ன சாரி காமிக்க போகிறோம் இன்றைக்கி? சாரி நிறைய சாரி காமிக்க போகிறோம் இல்லையா? என்னமோ பேச தெரியாத மாதிரி இப்படி இருக்காங்க. இவட்ட நீங்கள் பேச கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேலையை விரித்து அவளே ஒரு வீடியோ பண்ணிடுவா. பட் இன்றைக்கி அடக்கி உடக்கி வாசிக்கிறா இல்லையா? ஆமாம், பார்த்தீங்களா? சரி, ஆக்சுவலி நம்ம நான் என்ன வாங்கினேன் சாரி வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கடையில் இவங்களை வச்சு மேய்ச்சி கீச்சு எப்படியோ சாரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் கேட்டிங்க போர்த்தீஸில் போலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிஸ்கவுண்ட் அவ்வளோ இல்லை. தங்கச்சி வீடு வந்திருந்தனால அப்படியே போய் பார்த்தோம். அதனால் அவ்வளோ ஒன்றும் சில்க் சாரீலாம் எதுவும் வாங்கலை, டிஸ்கவுண்ட் சாரீஸ் தான் வாங்கியிருக்கோம். முதல் நாங்கள் கடையில் என்னென்ன மாதிரி சாரீஸ் பார்த்தோங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம போர்த்தீஸில் தான் இருக்கோம். பிரியா உங்களுக்கு தெரியும், என் சிஸ்டர் டெல்லியிலேருந்து ஜெயா. ஒரு ஹாய் சொல்லு. ஸோ நாங்கள் காலையிலேருந்து ஒரே ஷாப்பிங். எப்படி இருக்கேன்னு பாருங்கள், ஒரே டூரு ஒரே ஷாப்பிங். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது போர்த்தீஸ். இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆடி வெள்ளி அதுமா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நாளைக்கு கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் ஷாப்பிங். ஸோ நார்மல் கொஞ்சம் ரேஞ்சஸோட சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நான் அடுத்த ராக்கி அதெல்லாம் வருது இல்லையா, அந்த கிஃப்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு. வாங்க அப்படியே அந்த சாரீஸ்லாம் பார்ப்போம். க்ரீன் இல்லை, க்ரீன் வீடியோவில் நடக்கிறதுல எங்கள் பச்சை மாதிரி பாருங்க. ஒரு ஆளை பாவம் இப்படிதான் வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு இப்படிதான் உட்கார வைக்கிறா. ஹாய் சொல்லு வைஷோ. இப்படி நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றுறதே சுற்றுவோம். இவனை பார்த்து முடிக்கட்டும். வாங்க அப்படியே சாரியும் பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் செக்ஷன் பக்கம்தான் போயிருந்தோம். வீடியோ காலில் என் சிஸ்டருமே இருந்தா. ஏன்னா இவங்களுக்கு கிஃப்டட் சாரீ அப்படிங்கிறனால ஒரு 1000-1500 அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சில்க் சாரிலேயே இந்த செக்ஷன் கம்மியாக இருக்கும் பாருங்கள், ப்ளவுஸ் பக்கத்துலேயே, அங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் கேட்ட சாரீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கலர், மீன்ஸ் பார்டரும் ஒரே கலர், முந்தியும் ஒரே கலர், ப்ளவுஸும் ஒரே கலர். இப்போ இந்த ஆரஞ்ச் சாரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீன் கலர் முந்தி வருது, கீழே இருக்கிற ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸ் வரும். இந்த ப்ளூ கலர் சாரீலாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. லாவெண்டர்லாம் இங்க் ப்ளூ ப்ளவுஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் அவள் கேட்டானா, இந்த சாரீ எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலை. அதனால சரி இது வேணாம் அப்படின்னு வச்சுட்டு ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். கீழெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த சாரீலாம் பாருங்கள், 2085 ரூபா. இது 50% டிஸ்கவுண்டில் கிடச்சது. இந்த ஆரஞ்சு வித் க்ரீனுமே அப்படி தான். ப்ளவுஸு ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றா பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வீடியோ காலில் இருந்தனால இது ஓகேயா, ஏன்னா என் சிஸ்டரோட நாற்று நான் அவங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பண்டலாக வச்சுருந்தாங்கங்க. நிறைய சாரீ இருந்தது. ரேட்டு பார்த்திங்கன்னா அதுதான் 2000 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ஆரஞ்ச் சாரீ லாவெண்டருமே அப்படி தான். லாவெண்டர் கீழே ப்ளவுஸ் வந்துடுதா, மேலே பார்த்திங்கன்னா முந்தி ஒரு கலர் வரும், அதே மாதிரி ப்ளவுஸ் வேறு கலர் வரும். இது பாருங்கள், 2285 ரூபா. ஸோ இது அப்படியே 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த க்ரீன் வித் காப்பர் அப்படிங்கிறப்போ கீழே டார்க் கலர் பார்டர் வந்துருச்சு, புட்டா உருண்டையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த லெமன் எல்லோங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது மருதாணி கலர் தான். வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி லெமன் எல்லோ மாதிரி தெரிஞ்சது. சாரீ நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரித்து காமிக்க சொன்னோம் அண்ணாட்ட. இது எல்லாமே அந்த விசிறி மடிப்பு சாரீ தாங்க. அதனால் கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியாகவும் இருக்குது, அதே மாதிரி கூடவும் இருக்குது. நிறையா இருக்குது, 4-5 கிட்டலாம் போகும். இதெல்லாம் அந்த ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற சாரீ, 2500 அந்த மாதிரிலாம். இந்த க்ரீன் சாரீ எல்லாமே அந்த சாஃப்ட் சில்க் கூட சேர்ந்த மாதிரி வந்துடும். நல்லா இருந்தது பிரிண்டட் அப்படிங்கிறதுலாம். இந்த லாவெண்டரு இன்னொரு 2-3 கலர் இதில் இருந்துச்சு இந்த சாரியில். அந்த மாதிரி மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். க்ரீன்லாம் பாருங்களேன், அந்த தாமரைப்பூ போட்ட டிசைன் நல்லா தான் இருந்துச்சு. இதை எடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் அக்கா இந்த க்ரீன் வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் நம்மளுக்கு ரேஞ்ச் கம்மியாக தான் வந்துச்சு. 50% டிஸ்கவுண்டில்
3000 சில்ட்ரன் நினைக்கிறேன். இந்த க்ரீன்லாம் 1500 வரும்னு வச்சுக்கோங்க. இந்த லாவெண்டர் சாரீ உண்மையிலே சூப்பராக இருந்தது. எல்லோ முந்தி, எல்லோ பார்டரு. இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் லாவெண்டர் பிடிக்குது இல்லையா, அதனால சரி இந்த லாவெண்டர் எதுக்கும் எடுத்து வச்சுப்போம்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். இதில் ஒரு 5-6 சாரீ இருந்தது. அது எல்லாமே அண்ணா விரித்து காமிச்சிட்டு இருந்தார். கிஃப்ட்டு கொடுக்க போகும்போது இந்த பிளாக்கு க்ரேயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம், அதனால் அதை அவாய்ட் பண்ணோம். இந்த பெப்சி ப்ளூ ஆல்சோ சூப்பராக இருந்தது. பெப்சி ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் நல்ல அழகான பார்டர், கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது, இந்த நார்த் சைட்லாம் கட்டுறது மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷன் போயிட்டோம். அங்கே ஒரு 2-3 சாரீ மட்டும் எடுத்துகிட்டு இந்த ப்ரௌன் கலர் சாரீ பிச்வாய் டிசைன், அந்த யானை பூனை இதெல்லாம் போட்டுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தது. ஒரு 2-3 கலர்ஸ் இருந்தது. ஸோ அதனால் பிரியா வந்து விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தா. இது எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரௌனை கூட நான் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் எங்கள் பிரியா சொன்னால் என்னை மறுபடியும் இதே மாடு மாதிரியே வாங்கிக்கிட்டே இருக்கியல அப்படின்னு. இல்லைல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த அண்ணா வந்து நல்லா விரித்து காமிங்கன்னு எடுத்து தான் வச்சோம். கடைசியான நான் வாங்கவில்லை இந்த சேலையை. யானை போட்டிருந்துச்சு, அது க்ரீன் கலர் முந்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விரித்து காமிச்சார் யானை. இது வந்து இந்த பூ போட்ட இது மாதிரி ப்ளவுஸு. இதோட ப்ரைஸ் வந்து 900 வந்தது. சரி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இது இந்த ஆன்லைன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சாரீ 1285 ரூபா, 25% டிஸ்கவுண்ட், 50 கூட கிடையாது. ஆனால் ஒன்று ஒரு ரேட் இருந்துச்சு. இது பாருங்கள் 20%, அது பார்த்தது 25. அதனால ஆனால் ஒரே டிசைனில் தான் இருந்தது, கிளாத்து எதுவுமே மாறலாம். ஆனால் ஏன் அந்த சேஞ்சஸ்ன்னு தெரியல. இந்த சாரீ பாருங்கள் 25%. ஸோ ஆனால் 50 இல்லை. நான் இதில் ஒன்று எடுப்போன்னு பார்த்தேன். பிரியா எதுக்குலாம் இதை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே நடுவில் உள்ளே தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த ப்ரௌன் சாரீ வந்து காட்டனாக இருந்தனால அந்த காட்டனையும் பார்த்தோம். இந்த ப்ளூவுமே காட்டன் தாங்க. இந்த ப்ரௌன் கலர் வந்து நம்ம ஒரு யானை போட்டது எடுத்து பார்த்தோம் பாருங்கள், அதே சேம் கலரில் தான் இருந்தது. உள்ளே வந்து நல்ல வந்து சீக்வன்ஸ் ஒர்க் இருந்தது. அப்படிங்கிறதுனால சரி ஓகே இதை கூட எடுப்போமா இல்லை அதை எடுப்போமா. இதே கலரில் என்கிட்ட ஒரு 4-5 சேலை இருந்தது. இது ஃபுல் பாடி ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்குக்கா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் விரித்து காமிச்சிட்டு இருந்தார். இதோட ப்ரைஸுமே அந்த 900 ருபீஸ் ரேஞ்சு தான் வந்து இருந்தது. என் தங்கச்சி வந்து அந்த ப்ரௌன் கலர் காட்டன் சாரீ மாதிரி கேட்டதுனால அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரௌன் கலரை வந்து விரித்து பார்த்தோம். இது வந்து பியூர் காட்டனுங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு மேலே இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக வாங்கினோம். இது காப்பி கொட்டை கலரு, நல்ல இங்க் ப்ளூ முந்தியும் இங்க் ப்ளவுஸுமே தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் சேலைலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த க்ரீன் கூட நான் வாங்கலான்னு தான் நினச்சேன். பட் இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 3000 ருபீஸ் நினைக்கிறேன். அப்போ 50% வந்து 1500 ருபீஸ் கிட்ட வந்துடும். அதனால் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சிலாம் பார்த்தோம். ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இருந்தது, கிளாத் வைஸுமே சூப்பராக இருந்தது. அதுதான் அது 3000ரூவாங்கிறப்ப சேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னால. பட்ஜெட் வந்து ரொம்ப இடிச்சிச்சு. அதனால் ஏன்னா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுட்டோம். அப்புறம் இந்த பிங்க் ஒரு சாரீ இருக்குது பாருங்கள், இது நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். இது மாதிரியா பிரியா சொன்னால் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் அவளுக்கு, அந்த சாரியோ அப்படின்னு நினச்சேன். இது ஆனால் அந்த சாரீ கிடையாது, அது மாதிரி பட் அது கிடையாது. அதனால் இதை வாங்க போகிறேன்னு அவள் ஒரு குழப்பி விட்டா. சரி அப்போ இதை வாங்க வேணாம் அப்படின்னு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3000 சம்திங் ரேஞ்சு. அப்போ 1500 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த சாரியே வந்துடுது. நம்ம பட்ஜெட் கம்மியாக பார்ப்போம் தான். இந்த க்ரீன் கலர் சேலைலாம் ரொம்ப நாளாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்குங்க. அது வந்து என்னென்னா அந்த டிசைன் வந்து வெறும் முந்திக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த த்ரெட் ஒர்க் இருக்கு இல்லையா, காந்தா ஸ்டிச்சு, அதனால் வச்சுட்டோம். அடுத்து இது ஒன்று பார்த்துட்டு இருந்தோம்லாம் நைஸான சேலை 2500 சில்லற. அப்போ வந்து அதில் அப்படியே 50% டிஸ்கவுண்டு. இந்த சாரீ ஃபுல்லாக ஆன்லைனில் இருந்ததுனால 1285 ரூபா. இதில் நீங்கள் 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போகும்போது 25% டிஸ்கவுண்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காட்டன் சாரீலாம் அந்த அண்ணா எடுத்து போட்டார். இதெல்லாம் கொஞ்சம் ரேஞ்சு கம்மி தான்க்கா, 500 to 600 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த க்ரீனு, இந்த எல்லோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அந்த லேஸ் வச்ச மாதிரி சேலை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் என்னென்னா சாரீ வந்து கொஞ்சம் நைஸாக இருக்குங்க.
அது மட்டும் பார்க்கணும். ஆனால் உள்ளே ஃபுல்லாமே வந்து த்ரெட் ஒர்க்கில் இருந்தது. இந்த க்ரீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது எடுக்கவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் பிரியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலையுமே இன்னொரு சாரீ ஃபுல்லாக விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்ளே வந்து அந்த ஒயிட் கலர் குட்டி குட்டி புட்டா அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. இந்த எல்லோ கலர் சாரியுமே அந்த க்ரீன் கலர் மாதிரியே தான் இருந்தது. ஃபுல்லாக கீழே வந்து லேஸ் ஒர்க்கு, உள்ள பாடியில் ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். நான் சரி வரலட்சுமி நோம்புக்கு இது மார்னிங் ஒரு எல்லோ கலர் சாரீ கட்டுவோமே, சரி இதை வாங்கிப்போம். க்ரீனாக அந்த மொதல் சாரியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. பிரியா அப்புறம் இதையே எடுத்துக்கோல அந்த எல்லோவே அப்படின்னு சொன்னாலும் எல்லோ கலர் வந்து நாங்கள் தான் எடுத்தோம். இதுவுமே அந்த 600 700 அந்த ரேஞ்ச் கூடது தான். இது பாருங்கள் 1000 சில்லற தான். 50% டிஸ்கவுண்ட். உள்ளே வந்து நல்ல அந்த ஒரு மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்துச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டோம். இந்த க்ரீனு கொஞ்சம் கலர் எடுத்து போடுங்க. சிலதில் வந்து எப்போவுமே கலர்ஸ் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே டிசைன் வேறு, கலர் வேறு வேறு தான். ஆனால் கிளாத் அந்த ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாரீஸு. இது வந்து 1000 சம்திங் இருந்தது. ஸோ 50% டிஸ்கவுண்ட் ஒரு 500 550 கிட்ட வந்தது. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்க்க போகும்போது 5235. இதெல்லாம் வந்து அந்த டிசைனர் சாரின்னு சொல்கிறோம் பாருங்கள், அது போட்டிருந்தாங்க 50% டிஸ்கவுண்டில். இது வந்து அப்படியே பிச்வாய் டிசைனுமே நிறைய சாரி இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் 6000 8000 ஏதோ. இது அந்த கோட்டா பத்தி ஒர்க்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி. இது வந்து 6700 சில்லற அந்த சேலை. அப்பா போடா சாமி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம். இந்த க்ரீன் கலர் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு ரெட் கலர் சாரிலாம் பார்த்தேன் இல்லையா, அந்த மாதிரி டைப்லேயே தான் இருந்தது. எடுப்போமா அப்படின்னு பிரியாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவள் ஏன் வேணாம்ல அப்படின்னு. இது ராசில்க்குலாம் நல்ல கூட இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ப்ளெயினாக இருந்தது. நாங்கள் ஏற்கனவே ராசில்க்குலாம் எடுத்திருக்கோம். வெறும் 750 800க்குலாம் எடுத்திருக்கோம். எப்போ பார்த்தாலும் இப்போ என்னமோ தெரில, கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த பிச்வாய் மாடு டிசைன் தாங்க. அதனால் ஒன்றா பார்த்தோம். இது வந்து இந்த போச்சம்பள்ளி கூட டிசைன் சேர்ந்தது. அந்த அண்ணா சொன்னார் இது ரேட்டு கம்மி தான், 750 850 சம்திங் தான் வந்தது. சாரி நல்லா இருக்குக்கா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி பட்டு சாரி மாதிரி வாங்குகிற பிளானே இல்லை. கொஞ்சம் வந்து பட்டு சாரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இது நான் இப்போ அடுத்தடுத்து இந்த விநாயகர் சதுர்த்தி இதுக்கெலாம் வர்றதுக்கு கொஞ்சம் சிம்பிள் சாரி வீட்டில் கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் காலையிலேருந்து கட்டிகிட்டு இருக்க முடியாது. காலையிலேருந்து கட்டினோன்னா ஒரு பூனம் சாரி மாதிரியோ ஒரு காட்டன் சாரி மாதிரியோ கட்டினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் நீங்கள் எடுத்துக்கோங்கிறதுக்காகவே நல்லா விரிச்சுலாம் காமிச்சார். நல்லா இருக்குக்கா டிசைனு, ரேட்டுமே நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா விரித்து பார்த்துட்டு ரேட்டை பார்த்த உடனே அப்படியே வச்சுட்டோம். 8495. இந்த பக்கம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ரேட்டெல்லாம் பாருங்கள், இது 4375 இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த பூ போட்ட ஃப்ளாரல் டிசைன்லாம் இருந்ததுல டோலா சில்க்லேயே இதெல்லாம் வந்து ரேட்டு கூட வர்ற ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு செக்ஷனாக அங்கே 50% டிஸ்கவுண்ட்லேயே உள்ளே போய் தேடினீங்கன்னா கொஞ்சம் உள்ளே மேலே எல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாரி கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள் 5100 சில்லற. இந்த சேலை நல்லா இருந்துச்சு. கம்மியாக இருந்துச்சுன்னா எடுத்துருப்போம். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் படிப்பக்கம் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பிச்வாய் டிசைனு. பிச்வாய் இல்லை, ஒரு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக வந்து பைத்தானி சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க. பைத்தானி உங்களுக்கே தெரியும், ரேட்டெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2500 மேலேருந்து தான் ஆரம்பிக்கவே செய்யும். ஸோ இந்த ரெட் சாரீலாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2395 ரூபா. அதனால் ஒன்று ஒரு ரேட் இருந்தது. இந்த ஃபுல் செக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிட்ட போய் பாருங்கள். அப்படி உங்களுக்கு பைத்தானி சாரி வேணும்னா இது எல்லாமே ஆனால் 50% டிஸ்கவுண்டில் இருந்தது. அப்போது ஒரு 1500 2000 கிடைக்கும். நாங்கள் எக்கச்சக்க பைத்தானி வாங்கிட்டோம். ரேட்டு கம்மி 900 ரூபாயில் இருந்து 2500 3000 வரைக்கும் பைத்தானி சாரீஸ் வாங்கியாச்சு. ஓகே, ஸோ ஷாப்பில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ வாங்க நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரே வீடியோ கால் தான். மேக்ஸிமம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதே எங்கள் வீடியோ காலை வச்சு தான். இந்த வாட்ஸ்அப்காரன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். முதல்ல நான் மொத்தமாக அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நம்ம வீடியோ கால் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்ணே நம்ம பார்த்துடலாமா? என்னெல்லாம் பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? இந்த பாக்ஸ் பார்க்கலாமா? இல்லை என்ன இருக்குது தெரியலையா? ஸோ பார்த்துடலாம். ஸோ வந்து வைஷ்ணவி முதல் எடுத்து கொடுத்தது. ஓ சூப்பர். ஸோ நம்ம வந்து பார்க்குறது வந்து பாவடை. நான் வந்து சொன்னேன் இல்லையா, வரலட்சுமி நோம்புக்கு வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பாவடை வச்சு கொடுப்போம். இந்த தடவை தங்கச்சி வீட்டுக்கும் சொல்லியிருந்தேன், ஸோ ஒரு பாவடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால அவங்க வந்து எடுத்த பாவாடை தான் ரெட் கலரே இந்த தடவை அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1245ங்க இதோட. அது அழகாக இருக்கா? இந்த மாதிரி பாவாடை உனக்கு வாங்குவோமா? எல்லாம் வாங்கணும். நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, குழந்தை ஆனந்தில் வாங்கினது இந்த அம்மாவுக்கு தான். இங்கே பாருங்க போட்டுட்ருக்காளா அந்த ட்ரெஸ்ஸும், இந்த ட்ரெஸ் அங்கே வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஜட்டி கூட நாங்கள் வாங்கி கொடுக்கல, இவளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம். ஸோ இது ஒரு பட்டு பாவாடை. இன்னொரு பாவாடை எடுத்தோமே, அது எந்த பாக்ஸு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கி என் அசிஸ்டண்ட் இவ தாங்க. செகண்ட் பாவாடையும் பார்த்துருவோம். இது நான் ஒன்று எடுத்தேன், ஏன்னா ஏற்கனவே நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பட்டு பாவாடை. இதுவுமே ரெட்டு தான் இந்த தடவை கிடச்சிது ப்ளெயினாக. இது வந்து மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுது. இந்த பட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவாடை பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல, அது டக் பிடிச்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அந்த பட்டோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது, லைனிங்கோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1185 ரூபாய் இந்த பாவாடை செட்டு. ஓகே, இது பிடிச்சிருந்துச்சா அது பிடிச்சிருந்துச்சா? ரெண்டுமே தான் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே பிடிச்சிருக்கான். ஸோ உங்களுக்கு எந்த பாவாடை பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். எங்கள் வைஷுக்குட்டிக்கு இந்த ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வருஷம் அவளுக்கு வேறு மாதிரி வாங்குவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே அடுத்த சாரீ போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த பாக்ஸா? தேர்ட் பாக்ஸ் அங்கே கரெக்டாக எண்ணி வச்சுருக்கா. தேர்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து ராக்கிக்காக நாங்கள் சாரீ வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் பாருங்கள். ஸோ அந்த மருதாணி கலர் இது வந்து எங்களுக்கு 50%ல் கிடச்சிது. இந்த சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சாரீ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது முந்தி, இது வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வந்துடும். டெல்லி கொடுத்து விடணும், அதனால் நான் ரொம்ப பிரிக்கலை, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 50%ங்க, 1985 ரூபா. நமக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு கிடச்சிது. 50, ஆமாம், அதுக்குள்ளே தான் கிடச்சிச்சு. ஆனால் 1000 தான் போட்ட மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது 1000க்கு நமக்கு கிடச்சிது. இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது. இன்னொரு பாக்ஸ் அப்படியே பாரு, எங்கே இருக்குன்னு தேடு. இதில் இருக்கா? தேடு. இதே மாதிரி தான் எடுத்தோம், ஏன்னா இந்த கிளாத் நல்லா இருந்தது, அதனால தான். நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். இந்த பாருங்க, இது இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் கலரில் போயிட்டுருக்கிற லாவெண்டர் கலர். இந்த கலர் பிடிச்சிருக்கா, அந்த கலர் பிடிச்சிருக்கா? ரெண்டும் சொன்னேன். இந்த கலர் இது பாருங்க, சூப்பராக இருக்கா? லாவெண்டர் பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். ஓகே, ஸோ இது வந்து அவங்க அத்தைக்கு எடுத்துருக்குது, அதனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் வித் எல்லோ காம்பினேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு தெரியல, இவங்க வீட்டுக்கு நான் இப்போ கொடுத்துறது. போன தடவையுமே ஒரு ரெட் சாரீ பார்த்துருக்கீங்களே, அதுவுமே அந்த லாவெண்டர் ப்ளவுஸ் தான் வந்தது, என் பெரிய தங்கச்சிக்கு எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து பார்டரு, அப்புறம் முந்தி வந்துமே எல்லோ, ப்ளவுஸுமே எல்லோ வந்து இந்த மாதிரி. இதுவுமே அதே 50% தான், 1000 ருபீஸ் வந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னும் 2 சாரீ தான் இருக்குது, வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இந்த சாரீ பார்த்துடலாம். இதுவுமே எங்களுக்கு வந்து 50% கிடச்சிது. இது எங்கள் சித்திக்காக வாங்கினோம். இந்த சாரீ பாருங்களேன், பியூர் காட்டன். ஜெயா சொன்னால் அக்கா காட்டன்லேயே பாருங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு, சித்திக்கு அதனால இது எடுத்தோம். நல்ல ஒரு காப்பி கொட்டை கலர். இது வந்து நல்ல பியூர் காட்டனுங்க. இதில் அப்படியே முந்திலாம் கட்டி, இது நீங்கள் கல்யாணத்துக்குலாம் ஒரு பட்டு சாரீ மாதிரியே கட்டிட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பட்டு சாரீ கட்ட மாட்டேங்கிறாங்களே, எங்கள் சித்தி அவ்வளோ கட்டவே மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டன்னா கட்டிப்பாங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி நைஸாகவும் இருக்கும். ப்ளவுஸுமே நல்ல பார்டரோடு வந்துட்டு அதே மேட்சிங் இங்கு ப்ளூலே வந்துடுது. ஸோ இதுதான் முந்தி. இது வந்து ஃபுல் உடல் இப்படியே தான் வரும், குட்டி குட்டி புட்டாவோட. இது யாருக்கான தெரியுது? யாருக்கு வாங்கினோம்? வஸ்னாவா இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது. இது 2 தடவை அடைச்சி வச்சுருக்காங்க. இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 2895 ரூபா. பட் நமக்கு கிடச்ச ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 தான் அந்த சாரியே கிடச்சிது. ஸோ 3000 ருபீஸோட சாரீ நமக்கு வெறும் 750 ருபீஸ்க்கு, பரவாயில்லையா? ஆனால் பட் எனக்காவது ஒரு நாள் இப்படி தேடி போகும்போது தாங்க கிடைக்கும். சில நேரங்கள்லாம் எப்போவுமே கிடைக்காது, ஏதாவது 1 2 கிடைக்கும், கொஞ்சம் தேடணும். அப்போ நீங்கள் தேடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி கிடைக்கும்.
நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்னும் 2 சாரி தான் இருக்குது. கடைசி எப்போ காமிக்கிறது என் சாரி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கின சாரியை காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாரி பார்க்குறது ஆர்வமாக என் அசிஸ்டன்ட் வேலை பார்க்குதுங்க. இப்படி ஒரு அசிஸ்டன்ட் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ இங்கே இருந்துறியா? அப்பா நீ டெல்லிக்கு போவேணாம் இல்லையா? போறியா டெல்லிக்கு? போகல, பார்த்துக்கோங்க, பெரியம்மா வீட்டிலே இருக்கேன்னு சொல்லிட்டா. இவ்வளோ நான் என் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த சாரீ தான் வாங்கணும். அம்மாவுக்கு கொஞ்சம் காட்டன் சாரீ எங்கேயாவது கிடைக்க போகும். கீழெல்லாம் அந்த இதில் இல்லையே இல்லைங்க. இந்த மாதிரி நல்ல பிளெயின் காட்டனு. இது வந்து அந்த ஏதோ ஒரு மெட்டீரியல் சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு மாதிரி கோடு மாதிரி போட்டதுன்னா மெட்டீரியல் நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உள்ளேயுமே வந்து எம்ப்ராய்டரிலாம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த த்ரெட்லேயே வந்துடுது. இது வந்து முந்தி வந்து இந்த மாதிரி வரும். எங்கள் சாரினாலும் நீங்கள் தாராளமாக பிரித்து வாங்கிக்கலாம். இது வந்து முந்தி பிளெயின் வந்து ப்ளவுஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுதான் பிளெயின் ப்ளவுஸு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கள் என்றால் என்ன 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 ஏன்னா கேமராக்கு பின்னாடி அவங்க அம்மா நின்று சொல்லி கொண்டிருக்கிறாள், அதனால அதை கேட்டுருக்கேன். எங்கே இருக்குது? இந்த எங்கே இருக்குது இதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1175. பட் வந்து 50% அப்படியே இந்த இதில் டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ இது வந்து 550 அந்த மாதிரி வரும். இது ஒரு சாரியும். கடைசியாக வாங்கினது என்னோட சாரி பார்க்கலாமா? இவன் ரொம்ப ஆர்வமாக தொடமா இதுதான் லாஸ்ட்டு சாரி, அவ்வளோதான், கடையை காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வாங்கின சாரிங்க. ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் வேறு வாங்கலாம். நான் இது இந்த வரலட்சுமி நோம்புக்கு ஒரு எல்லோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ காலையில் நான் வந்து இந்த காப்பு கட்டுறது, அம்மனை அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பிரியா சொன்னால் சரி அப்போ இந்த எல்லோ கூட எடுத்துக்கோ, நீ காலையில் கட்டிக்கலாம்ல அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க்கு ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடுது. இது வந்து இப்படி ஃபுல் பாடியிலையுமே இருக்குங்க, இப்படி இருக்கும் ஃபுல்லாமே எல்லா சைடுமே இருக்குது. இதுவுமே அதே ரேஞ்சு தான் நினைக்கிறேன். இது கம்மி தாங்க, 975 தான். ஸோ அதில் அப்படியே 50% டிஸ்கவுண்ட்டுனா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து 500க்குள்ளே தான் நமக்கு வந்தது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இதுதான் சாரீஸு. உள்ளே நீங்கள் கலெக்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அதையுமே செக் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் வந்து இப்போ ஆடி இன்னும் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதும் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, இங்கே பார்க்கணும். ஓகே, நம்ம அதில் பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சுல்ல. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போத்தீஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அந்த சில்க் சாரீ நான் எதுவுமே எடுக்கல. இந்த 2 சாரியுமே வந்து நார்மல் அந்த இந்த ஷிப்ட் சென்ட்லேருந்து தான் எடுத்தேன். 50% டிஸ்கவுண்ட் 1000 அந்த ரேஞ்ச் வந்தது. பட் இது எல்லாமே 50 தான். பட் ஆனால் சில்க் சாரீ அவ்வளோ ஒன்றும் எடுக்கலை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் சுசித்ரா அண்ட் வைஷ்ணவி. பாய்.